நண்பர்களே, கலா டெய்லரிங்லேருந்து பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம லைனிங்கில் கழுத்து வெட்டாமல் ஹாம்கோல் இதெல்லாம் வெட்டிட்டு ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே எஜ்ஜி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேன்வாஸில் பானை நெக் கழுத்து வரைஞ்சி அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு கேப் விட்டு திருப்பி ஒரு பானை நெக் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதைத்தான் நம்ம கட் பண்ணிவிட்டு சாரீ கிளாத்தில் வச்சு ஒட்டி எடுத்துட்டு அதோட கார்னரில் வந்து பைப்பிங் கொடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரீ கிளாத்லேயே வந்து நாட்டு தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிட்டு அதை 3 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பைப்பிங் கொடுத்த இதில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு நாட்டை வந்து நம்ம திருப்பி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அட்டாச் பண்ணும்போது 1 இன்ச்சு கேப் விட்டு அட்டாச் பண்ணோம். அடுத்த லூப் வைக்கும்போது அந்த அட்டாச் பண்ணதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கேப் விட்டு தள்ளி வைக்கணும். அப்படியே அடிக்கும்போது என்ன ஆகுனா அது ஒரு லூப் மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கோட உள் சைடு வச்சு நம்ம அந்த வரைஞ்சதுலேயே நம்ம அடிச்சுட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே எஜ்ஜி தையல் போட்டு எடுத்துகிட்டு சுற்றி நம்ம அடிச்சுட்டு அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட் வச்சு அடித்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.